அடேங்கப்பா, ஒரு நாளைக்கு வெறும் 130 லிட்டர் தண்ணீர் மட்டும்தானா? மீறினால் அபராதம். ஈரான் அரசு போட்ட கண்டிஷன் நம்மளையும் யோசிக்க வைக்குதில்ல. ஈரான்ல பல வருஷமா வறட்சி தலைவிரிச்சு ஆடுதாம். இப்போ தண்ணி பஞ்சம் உச்சத்துக்கு போயிடுச்சாம். அங்க இருக்கிற 90% அணைகள் வறண்டு காஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா தெஹ்ரானுக்கு தண்ணி கொடுக்கிற ஒரு பெரிய அணை இப்போ வெறும் 6% அளவுதான் இயங்குதாம். இந்த நிலைமைய சமாளிக்கத்தான் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 130 லிட்டருக்கு மேல தண்ணி பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட்டிருக்கு. மீறினா அபராதம் நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு குடம் தண்ணி கிடைக்காம படறப்பாடு மாதிரி அங்கேயும் பல நகரங்கள்ல மக்கள் தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. முக்கியமா விவசாயத்துக்கு அதிக தண்ணி பயன்படுத்துறதும் நகரத்துல ஜனத்தொகை அதிகமானதும் தான் இந்த நிலைமைக்கு காரணம்னு ஈரான் எரிசக்தி அமைச்சர் அப்பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனா நிபுணர்கள் சொல்றது வேற. ஒரு நகர்ப்புற குடிமகனுக்கு குறைஞ்சது 190 லிட்டர் தண்ணி தேவைப்படும் போது இந்த 130 லிட்டர் கட்டுப்பாடு நடைமுறைக்கே உதவாதுன்னு தெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியர் சொல்றாரு. இது ஈரான் பிரச்சனைனாலும் நாளைக்கு நம்ம ஊர்லயும் இப்படி ஒரு நிலைமை வரலாம். தண்ணியை சிக்கனமா பயன்படுத்த வேண்டிய அவசியம் எவ்வளவு முக்கியம்னு இந்த செய்தி நமக்கு உணர்த்துது. உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி பயன்படுத்துறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கட்டுப்பாடு சரியா கமெண்ட்ல சொல்லுங்க.